அர்த்தம் இறைவனுக்கு தான். ஆனா அந்த மனத்துலதான் கவலை, பயம் அதெல்லாமும் வருது. நீங்க மறந்துட்டீங்கப்பா. உள்ளத்தின் செய்தியை நீங்கள் கேட்டுட்டு இருக்க வரைக்கும் நீங்க உங்க இறைவனோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம், நினைவுல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மறந்துட்டீங்கன்னா போதையில் ஆகிட்டீங்க. நான் என்னையே மறந்துட்டேன்னு சொல்றீங்களா? அது பெருமையாக வர சொல்றீங்க, நான் என்னையே மறந்துட்டேன் அப்படின்னு இல்லையா? உங்களை மறந்துட்டீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உங்கள் இறைவனின் வழிகாட்டுதலை நீங்கள் விட்டு விட்டீங்கன்னு அர்த்தம். எப்போ நீங்க விட்டுவிட்டீங்களோ இப்போ உங்களுக்கு வர்றதெல்லாம் கவலையோ, பயமோ, போட்டியோ, பொறாமையோ, எரிச்சலோ, கோபமோ, இதுதான் எல்லாமே. எல்லா கேடுகளும் அங்கே உருவாகுது உங்களுக்கு. உங்கள் இறைவனை நீங்கள் மறந்து விட்டால். உங்கள் இறைவனோடு நீங்கள் இருக்கும்போது மனம் அமைதியுடன் இருக்கிறது. நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, எழுதிட்டு இருப்பீங்க, வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, பயணம் பண்ணிட்டு இருப்பீங்க, நடந்துட்டு இருப்பீங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் மனசு அமைதியா இருக்கும். மனம் அமைதியில் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய இறைவன் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் அர்த்தம். எங்கிருந்தாலும் சரி, நீங்கள் தனித்திருந்தாலும் சரி, கூட்டமாக இருந்தாலும் சரி, உங்கள் மனம் அமைதியுடன் இருக்கிறது, நீங்கள் உங்கள் இறைவனோடு இருக்கிறீர்கள் அர்த்தம். நீங்கள் வேகமாக போறீங்க, எங்கே போறீங்க? கோயிலுக்கு போறேன்றீங்க. ஏன் நீங்க இருக்கிற இடத்துல கோயில் இல்லையா? கோயில்னா இறைவனுடைய இல்லம், அதானே? இறைவனுடைய இல்லம் வானங்களும் பூமியுமா? இல்லை நீங்க உங்களுக்கு ஒரு அறிவு கொடுத்தானே உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு, அதை வச்சு ஒரு கட்டடத்தை கட்டிட்டு அது கடவுளுடைய இடம்னு சொல்றீங்களே, அங்க இருக்கிறானா? எங்க இருக்கிறேன்? அதுதான் கடவுளுடைய இடம்னா மற்ற இடம்லாம் யாருடையது? சைத்தானுடைய இடமா? நீங்க கட்டின அந்த சின்ன 10 சென்ட் 50 சென்ட் இல்லை 1 ஏக்கர், அதான் கடவுளுடைய இடம்னா மற்றதெல்லாம் யாருடைய இடம்? என்ன எண்ணிக்கிட்டீங்க? இடங்கள் யாருடையது? படைத்தவனை மிஞ்சி ஒரு ஆற்றலா இருக்கிறதா? சகலத்தையும் உருவாக்குவோன். நீங்கள் எதை சைத்தான் என்று கூறுகின்றீர்களோ அது என்ன மறுத்ததன் காரணமாக நம்மளே சைத்தான் தான். நல்ல செய்தியை உள்ளம் அறியக்கூடிய செய்தியை நாம் மறித்தோம் என்றால் நாமே சைத்தான் தான். மனிதர்களும் ஜின்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களும் அரக்க இனத்திலும் இருக்கிறார்கள் அர்த்தம். மனிதர்கள் நம்ம தானே. நல்லதை மறுக்கக்கூடிய தன்மை தான் சைத்தான், கெட்டத்தனம்னு அர்த்தம், அரக்கத்தனம்னு அர்த்தம். நல்லதை நான் மறுக்கின்றேன், நான் சைத்தான் ஆகிவிட்டேன் அர்த்தம். புதுசாக சைத்தான் யாரும் தனியாலாம் கிடையாது. ஒரு வாள் 2 கொம்பு அப்படிலாம் இல்லை. அவன் கருப்பா இருப்பான். வெள்ளைக்காரன் நாட்டில் கருப்பா இருக்கான், கருப்பா இருக்க நாட்டில் வெள்ளையா இருப்பான். அவன் இப்படி சொல்லி தர்றாங்க நமக்கு. நாம் தான், நம்முடைய அறிவு தான், நன்மையை மறுக்கக்கூடிய அந்த குணம் தான், அந்த குணக்கேடு தான், அதுதான் சைத்தான். நன்மையை மறுக்கக்கூடிய என்னுடைய அந்த கேடு கெட்ட குணம், அதுதான் சைத்தான். அதுக்கு தனியாக உருவம் கிடையாது. புரியுது?